இன்று நாம் காண இருப்பது சின்னாளபட்டி முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். இந்த திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகில் உள்ள சின்னாள்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இது பழனியில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு முருகன் சின்ன வயது வடிவில் வள்ளி தேவானையுடன் அழகிய வேல் தாங்கியபடி காட்சி தருகிறார். தெய்வ சந்நிதியில் அழகான விளக்கேற்றும் தரிசனம், மஞ்சள், சந்தனம், இரத்தின ஆபரண அலங்காரம் மற்றும் வேல், அதாவது சக்தியின் அடையாளமாக உள்ளது. முருகன் சஞ்சார பாதை பற்றி ஓர் பார்வை. ஐதீக கதைகளின்படி முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் பயணம் செய்யும் வழியில் பல இடங்களில் தங்கியுள்ளார். அத்தகைய இடங்களில் ஒன்று தான் சின்னாள்பட்டி என நம்பப்படுகிறது. இங்கு ஒரு சிறு குன்றில் இருந்த சந்நிதியில் முருகன் சிறிது காலம் தங்கியதாக கூறப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பக்தபாட்டி தினமும் வேப்பம்பட்டையில் வேல் வைத்து தண்ணீரால் அபிஷேகம் செய்து முருகனை கற்பனை செய்து வழிபட்டார். ஒரு நாள் அந்த இடத்தில் தானாகவே வெள்ளி வேல் பளிச்சென்று தோன்றியது. அதை அடிப்படையாக வைத்து கிராம மக்கள் ஆலயத்தை கட்டினர். இந்த நிகழ்வு கிராமத்தில் வேல் விளங்கி விழுந்த இடம் என குறிப்பிடப்படுகிறது. மரபு வழி குடும்ப பராமரிப்பு. கோவிலின் பராமரிப்பு ஒரே குடும்ப வரிசை மூலம் நெடுங்காலமாக மேற்கொள்ளப்படுகிறது. அந்நிலையிலும் அனைவருக்கும் சம பூஜை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒளி வீசும் நட்சத்திரம் பாடல்கள் மற்றும் பாடல் மரபுகள். இங்கு தினமும் திருப்புகழ், சுப்பிரமணிய பாரதியார் பாடல்கள், 108 முருகன் போற்றி முழங்கப்படுகிறது. பிலாஸ்வமி, தேசிகான் போன்ற பண்டிதர்கள் இங்கு தங்கி வேல் உழரும் முருகா என்ற வார்த்தைகளை பலமுறை உச்சரித்து தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. அகல் விளக்கு வழிபாட்டு முறை, நேரமும் நாட்களும். திங்கட்கிழமை கல்விக்கு அருள் வேண்டி மஞ்சள் அபிஷேகம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை தெய்வீக ஞானம் வேண்டி சந்தனம், வேர் அபிஷேகம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை பெண்கள் நலத்திற்காக பசும்பால் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை சனித்தோஷம் தீர வேல் காணிக்கை, கருங்கல் மாலை அணிவிக்கலாம். கிருத்திகை சஷ்டி நாளில் பெரும் கூட்டம், பூஜை, திருப்புகழ் அரங்கேற்றம் நடைபெறும். தைப்பூசம் முருகனுக்கு வேல் வழங்கும் நாள். பக்தர்கள் கவடி எடுத்து பூஜை செய்கிறார்கள். இரவில் தேருலா, பத்தி இசை நிகழ்ச்சிகள். கந்த சஷ்டி 6 நாள் விரதம். சூரசம்ஹாரம் காட்சி இசை நாடக வடிவில் நடத்தப்படுகிறது. பங்குனி உத்திரம் வள்ளி தெய்வானை திருமண வைபவம். திருக்கார்த்திகை விளக்கேற்றம், பக்தர்கள் ஆழ்வரை ஒளிகாட்டும். மேலும் இதுபோன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகனின் நாமத்தை துதிப்போம், வாருங்கள்.